கிரிக் டைம் ஃபேன்ஸுக்கு வணக்கம். ஸோ நைட் டைமில் வாய்ஸ் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். அட் த சேம் டைம் செலிப்ரேஷன்ஸ் எல்லாம் பயங்கரமாக போயிட்டுருக்கு. பெங்களூர் சைட்லலாம் நம்ம பார்த்துட்ருக்கோம் இல்லையா? அட் த சேம் டைம் ரொம்ப முக்கியமாக ஃபைனலாக 18 வருஷத்துக்கு அப்புறம் ஈசாலா கப் நம்மதே இல்லை நான் அதுவும் அப்படிங்கிற மாதிரி ரஜத் பட்டிதார் சொல்லியிருக்காரு. இந்த சீசன் எப்படி போயிருக்கு, எப்படி ஒரு பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறத ஒரு சின்ன ரீகேப் மாதிரி பார்ப்போம். அண்ட் ட்ராஃபி வின்னிங் மூமெண்ட்ஸ் எல்லாத்தையும் என்னென்ன நடந்தது, அவார்ட்ஸ் எல்லாம் யாருக்கு, என்னென்ன அவார்டு யார் யாருக்கு அப்படிங்கிறத கம்ப்ளீட் டீட்டெயிலாக பார்க்கலாம். முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் அப்டேட் எல்லாமே இங்கே வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஒரு சீசனுடைய ட்ராஃபி வின்னிங் அப்படிங்கிறது இங்கே ஸ்டார்ட் ஆகலை, அக்ஷன் அப்போவே நடந்துருச்சு. ஸோ மோஸ்ட் ஆஃப் த பேர் வந்து நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னு தெரியல, பழைய வீடியோஸ் எல்லாம் ரிவைண்ட் பண்ணி பாருங்கள். ஒன் ஆஃப் த ஸ்ட்ராங் டீம்ங்கிற மாதிரி சொன்னோம். அக்ஷனுடைய ஃபர்ஸ்ட் டே பெரிய பிக் எதுவுமே கிடையல கைஸ். குருநாள் பாண்டியா இந்த மாதிரி தான் கிடைச்சாங்க. அதுக்கப்புறம் செகண்ட் டேல தான் டாமினேட் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் டே முடியும் போது அட போங்கடா அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஆனால் செகண்ட் டேக்கு அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா அவங்க வந்த விதம் சூப்பராக இருந்தது. குவாலிட்டி பிளேயர்ஸை எடுத்தாங்க. தினேஷ் கார்த்திக், ஆண்டி ஃப்ளார், அது மட்டும் இல்லாமல் இந்த டேட்டா அனலிஸ்ட் எல்லாருக்குமே மிகப்பெரிய நன்றி ஆர்சிபி ஃபேன்ஸ் எல்லாருமே சொல்லி ஆகணும். உண்மையாலுமே அந்த அளவுக்கு ஆப்ஷன்லேயே பார்த்தோம் அப்படின்னா இப்போ ஃபில் சால்ட்டெல்லாம் எப்படி எடுத்தாங்கன்னா ஒரு 6 ஓவரில் இவர் நல்லா பேட்டிங் ஆடுவாரான்னு பார்த்து அந்த ரெக்கார்டில் யாரெல்லாம் இருக்காங்கன்னு பார்த்து ஃபில் சால்ட் எடுத்தாங்க. ஃபினிஷிங் ரோலுக்கு டிம் டேவிட். அவங்களுடைய பேட்டிங் லைனப்போட டெப்த்து பாருங்கள். ரொமேரியோ சேப்படு வரைக்கும் அவங்க லாஸ் ஆன 3 மேட்சை தவிர மற்ற எல்லா மேட்சுமே ஆல்மோஸ்ட் அவங்களுடைய உசுரை கொடுத்துருக்காங்க. அந்தளவுக்கு பெருசாக எல்லாருமே நீங்கள் டாமினேட் பண்ணல. எல்லாருமே ஒரு 25-30 ரன் அடித்தாங்க. ஆனால் டீம் ஸ்கோர் அசால்ட்டாக ஒரு 180 to 200 கிடக்குது அப்படின்னா அந்த ஒரு பேட்டிங் டெப்த்து ரொம்ப முக்கியமாக. டிகே அவர் இருக்கக்கூடிய பொசிஷனில் ஃபினிஷர்ஸை ஃபிக்ஸ் பண்ணது. அண்ட் விராட் அண்ட் ஃபில் சால்ட்டுடைய ஓப்பனிங் அப்படிங்கிற மாதிரி பல விஷயத்தை நம்ம இடத்துல பார்க்க முடிஞ்சு. மேனேஜ்மெண்ட் கலக்கிட்டாங்க, அதை சொல்லி ஆகணும். அதை தாண்டி பார்த்தோம் அப்படின்னா பிளேயர்ஸ் எல்லாருமே ஒவ்வொரு மேட்ச்சில் டிஃப்ரெண்ட்டாக மேன் ஆஃப் த மேட்ச் அப்படிங்கிறது வாங்கினாங்க. அரவுண்ட் த வேர்ல்டு இருக்கக்கூடிய எல்லா பெட்டர் கிரிக்கெட்டர்ஸையும் கூட்டிகிட்டு வந்தாலுமே ஸோ அங்கே ஃபீல்டில் பர்ஃபார்ம் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி சுயா சர்மா ஒரு மேட்ச்சு, குருநாள் பாண்டியா ஃபைனல் மேட்ச்சு, அது மட்டும் இல்லாமல் புவி ஒரு மேட்ச்னு நினைக்கிறேன், அப்புறம் ஹேஸ்லுட் ஒரு மேட்ச்சு, விராட் ஒரு மேட்ச்சு, ஃபில் சால்ட் ஒரு மேட்ச்சு, ரஜத் பட்டிதர் ஒரு மேட்ச்சு, ரொமேரியோ சேப்படு ஒரு மேட்ச்சு, ஜிதேஷ் சர்மா ஒரு மேட்ச்சுங்கிற மாதிரி பயங்கரமான மேன் ஆஃப் த மேட்ச் அவார்டுங்கிற மாதிரி கம்ப்ளீட்டாக அவங்களுடைய டீம் பர்ஃபார்மன்ஸ் கிடச்சிது. ஃபைனலாக அந்த ஒரு ட்ராஃபியும் 18 வருஷத்துக்கு அப்புறம் வந்தது. விராட் கோலி கண்ணில் தண்ணி. அண்ட் ஏபிடி வில்லியர்ஸ் கெயில் நீங்களாம் வரணும், நீங்களாம் ஆர்சிபி ஜெர்சி போட்டுக்கணும், நாங்கள் சப்போஸ் ட்ராஃபி ஜெயிச்சோம்னா நம்மளாம் ஒன்றா செலிப்ரேட் பண்ணலாங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அந்த அளவுக்கு பார்த்தோம் அப்படின்னா விராட்டும் ஏபிடிக்கும் உள்ளான நட்பு என்னங்கிறது கிளியராக தெரியுது. இந்த ஒரு டீமுக்காக பல வருஷமாக உழைச்சி கொட்டியிருக்காங்க. இது வரைக்கும் உங்களுக்கு அந்த ட்ராஃபி கிடைக்கல, இந்த தடவை கிடச்சிது. ஸோ அது போக பஞ்சாப் கிங்ஸை பாராட்டணுங்க. செய்யர் நீ வேறு லெவல்யா, கண்டிப்பாக அவர் எங்கேயோ போக போகிறாருங்க. மறுபடியும் இந்தியன் டீமுக்குள்ள வருவார். ஃபியூச்சர் இந்தியன் டீம் கேப்டனாக இருக்கிற கூட சான்ஸ் இருக்குது. அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் ஐபிஎல்லில் பார்த்தோம் அப்படின்னா சீல்டு அறிமுகப்படுத்தினாங்க. ரன்னர்ஸ் டீமுக்கு எதுவும் இருக்காரு, மெடல் மட்டும் போட்டு போயிடுவாங்க. இந்த தடவை பார்த்தோம் அப்படின்னா அந்த சீல்டு ஒன்று வந்திருக்கு. அது ஒரு நல்ல விஷயமா நான் பார்க்குறேன். ஒரு சூப்பரான ஒரு அப்கிரேடாகவும் நான் பார்க்குறேன். ஸோ அவங்களுக்கு 12 crore சம்திங் என்னமோ கிடச்சிது. ஸோ ஆர்சிபிக்கு வின்னிங் அமௌண்ட்டாக ஒரு 20 crore கொடுத்தாங்க. ஸோ இது போக சாய் சுதர்சன் பார்த்தோம் அப்படின்னா அந்த டோர்னமெண்ட் ஆஃப் த பிளேயர் அது வாங்கினார். ஸோ அட் த சேம் டைம் ரொம்ப முக்கியமாக ஆரஞ்சு கேப் ஹோல்டர் வாங்கினார். அது மட்டும் இல்லாமல் ஆன் த கோ 4 வந்துட்டு நிறைய அடிச்சதை பார்த்தோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு அவார்டு, ஃபேர் பிளே அவார்டு வந்துட்டு சென்னை சூப்பர் கிங்ஸ் உண்மையாலுமே கலக்கிட்டாங்க. டீசெண்டாக வந்து விளாண்டுட்டு போனாங்க. அவங்களுடைய சீசன் இல்லை அப்படின்னா கூட அவங்களுக்கு தான் போக வேண்டியது. ஸோ நிறைய பேர் ஃபேர் பிளே அவார்டில் பஞ்சாப் மேலே இருந்து தான் சொல்கிறீங்க. பஞ்சாப் வந்து 16 மேட்ச் வந்துட்டு விளாண்டுருந்தாங்க. சிஎஸ்கே 14 மேட்ச் அப்படிங்கிறதுனால தான். ஸோ சிஎஸ்கேக்கு தான் அந்த அவார்டு அப்படிங்கிற மாதிரி போச்சு. ஸோ அதுக்கப்புறம் சூரியகுமார் யாதவ் நம்ம பார்த்துருப்போம். ஸோ அவர் பார்த்தோம் அப்படின்னா அதிக புள்ளிகள் பெற்ற இதில் பார்த்தோம் அப்படின்னா அவர் இருந்தார். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு அவார்டு ஒவ்வொரு பிளேயர்ஸுக்கெல்லாம் போனாங்க. அண்ட் ஃபைனலாக மிக முக்கியமாக ஈசாலா கப் நமதே அப்படிங்கிற மாதிரி சொல்லாமல் நமது அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த ஒரு ட்ராஃபி வாங்கினதாகட்டும். என்ன ரஜத் பட்டிதர் இன்னும் கொஞ்சம் விராட் கையில் கொடுத்து அந்த மாதிரி தூக்கி செலிப்ரேட் பண்ணி சொல்லிடலாம். ஃபஸ்ட்டு அவர் செலிப்ரேட் பண்ணார், அப்புறம் கொடுத்தாரு. பட் இருந்தாலும் தப்பு இல்லை, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அண்ட் ஃபைனலாக பார்த்தோம் அப்படின்னா இந்த டீம் வெல் டிசர்வ். அது மட்டும் இல்லாமல் பெங்களூருக்காக என்னோட உயிர், என்னுடைய ஆன்மா எல்லாமே கொடுக்க போகிறேன். ஐபிஎல் நான் இது வரைக்கும் ஆட போகிறனோ அது வரைக்கும் பெங்களூரில் தான் இருக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி விராட் கோலி சொன்ன விஷயம். ஸோ இதே அகமதாபாத் கிரவுண்டில் ஆஸ்திரேலியா கூட தோற்று விராட் கோலி அழுவார், அனுஷ்கா சர்மா போய் ஆறுதல் சொல்லுவாங்க. இதே கிரவுண்டில் அவர் ஜெயிச்சது, அவங்க போய் வந்துட்டு சப்போர்ட் பண்ண விதம் அப்படிங்கிறது சூப்பராக இருந்தது. ஸோ ஃபைனலாக இந்த ஒரு ஜேர்னி சூப்பராக முடிஞ்சு கைஸ். ஸோ இது போக நம்ம சேனலில் வந்துட்டு தினமும் வீடியோஸ் எல்லாம் வரத்தான் போகுது. பட் இருந்தாலுமே டாபிக்ஸ் அப்படிங்கிறது ஐபிஎல் பற்றி வராது. ஸோ மீதி இருக்கக்கூடிய கிரிக்கெட் போட்டிகள் நம்ம அதெல்லாமே ரிவ்யூ பண்ணுவோம். நிறையா ஷார்ட்ஸ் வீடியோ தொடர்ந்து அப்டேட்டாகவே இருக்கிற ஷை அப்படிங்கிறத பண்ணுறேன். ஸோ நீங்கள் இந்த ஒரு 2 month 3 month எப்படி போச்சு அப்படிங்கிறத எல்லாத்தையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? ஆர்சிபி ஃபேன்ஸ் அவ்வளோ பேர் தினமும் கமெண்ட்டில் ஆர்சிபி இன்றைக்கி போடுங்க, இன்றைக்கி அப்டேட் போடுங்க. அந்த வார் வந்த டைமில் எல்லாமே பார்த்தோம். ஸோ அதெல்லாம் தாண்டி கப்படிச்சது 18வது வருஷம் விராட் கோலிக்குன்னு சொல்லி இந்த டேட் அப்படிங்கிறது அமைஞ்சிருக்கு. டேட்டும் கூட்டி பார்த்தீங்கன்னா 18 தான் வரும். அண்ட் காட்ஸ் பிளான் தான் அப்படிங்கிறதுல ஒரு துளி கூட மாற்றம் இல்லை. ஃபைனலாக அந்த மூமெண்ட்டு நடந்தது. ஸோ ஓவரால் இந்த 2 மாதம் எப்படி இருந்துச்சு, நம்ம சேனலில் போடக்கூடிய ரிவ்யூஸ் எல்லாம் எப்படி இருந்துச்சு, உங்களுடைய அந்த முடிவுகள்லாம் என்ன அப்படிங்கிறதெல்லாமே சொல்லுங்கள். கூடிய சீக்கிரம் இதே மாதிரி நிறையா வீடியோவோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். டாடா பை, see you.